Hi friends, welcome to Crack with Me YouTube channel. This is Rapid Revision Series 12th class. இன்னைக்கான first question குள்ள நம்ம போயிடலாம். A 6-digit number has a digit as consecutive natural numbers. The numbers is always divisible by அப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க consecutive natural numbers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த digits எல்லாமே consecutive-ஆக இருக்குது ப்ளஸ் நேச்சுரல் நம்பராகவும் இருக்குது அப்படின்றாங்க. நேச்சுரல் நம்பர்னால் என்னன்னு தெரியும் நம்மளுக்கு 1, 2, 3, 4 அப் டு இன்ஃபினிட்டி. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுவே கன்சிக்யூட்டிவ் அப்படின்னா லைனாக 1, 2, 3, 4 இப்படின்றது கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பராக இருக்குது. அந்த ஒரு செட் ஆஃப் நம்பர் இதுவும் நம்ம என்ன சொல்லலாம் நேச்சுரல் நம்பர் தான். கரெக்டாக அப் டு இன்ஃபினிட்டி இருக்கிறதால இது ஒரு நேச்சுரல் நம்பர். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இப்போது 6 டிஜிட் நம்பர் ஹேஸ் அ டிஜிட்ஸே எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா கன்சிக்யூட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 1, 2, 3, 4 அப்படின்ற மாதிரி கன்சிக்யூட்டிவாக போயிட்டே இருக்குது. அது எத்தனை டிஜிட் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 6 டிஜிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 6 டிஜிட் இருக்குன்னா இப்போ என்ன எப்படி எழுதலாம் 1, 2, 3, 4, 5, 6 இது ஒரு நம்பர் தானே. இந்த நம்பர் எப்படி இருக்குது லைனாக 1, 2, 3, 4, 5, 6ன்னு கன்சிக்யூட்டிவாக இருக்குது. இது ஒரு நேச்சுரல் நம்பராகவும் இருக்குது. ஓகே, இது ஒரு நம்பர் தான் பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போது 2, 3, 4, 5, 6, 7 இதுவும் 6 டிஜிட் நம்பர் தான். இதுவும் கன்சிக்யூட்டிவாக தான் இருக்குது. 1 மட்டும் இல்லை 2, 3, 4, 5, 6ன்னு அப்படி லைனாக போய்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேறு என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் நம்ம 3, 4, 5, 6, 7, 8 இதுவும் என்னது கன்சிக்யூட்டிவ் 6 நம்பர்ஸ் தான். ஓகேங்களா? கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் 6 டிஜிட்டில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன எழுதலாம் நம்ம 4, 5, 6, 7, 8, 9 அப்படின்னு எழுதலாமா? இதுவும் கன்சிக்யூட்டிவ் என்னது 6 டிஜிட் நம்பர் தான். இப்போ பாருங்களேன், இது மாதிரி ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம். இந்த செட் ஆஃப் நம்பர்ஸில் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை எது டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது என்ன செக் பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் வச்சு செக் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு 4ஆல் ஆகுமான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு நம்பர் 4ஆல் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா அதோட லாஸ்ட் 2 டிஜிட் 4ஓட மல்டிப்ளாக இருக்கணும். இந்த 56 அப்படின்றது 4ஓட மல்டிப்ளான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், 56 நம்ம எதால் அடிக்கலாம் 1, 4 அப்போ 14 டைம்ஸ் என்ன ஆகுது 14 × 4 are 56 வந்துடும். ஸோ இந்த நம்பர் ஹோல் நம்பர் ஃபுல்லாகவே என்ன ஆகிடும் 4ஆல் டிவிசிபிள் ஆகும். பட் இந்த செகண்ட் நம்பர் பாருங்கள், இந்த நம்பர் 67 இருக்குது. இது என்னவா இருக்குது ஆட் நம்பராக இருக்குது. லாஸ்ட் 2 டிஜிட் ஆட் நம்பராக இருந்தால் 4ஆல் என்ன ஆகாது கட் ஆகாது. ஸோ ஆல்வேஸ் இந்த ஏதாச்சும் ஒரு நம்பர் கட் ஆகலாம். பட் ஆனால் ஆல்வேஸ் கட் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. ஓகே, இப்போ ஒரு நம்பர் 5ஆல் கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகுனா அதோட யூனிட் டிஜிட் எய்தர் 0வாக இருக்கும் இல்லை 5ஆக இருக்கும். கரெக்டாக இப்படி இருந்தால் தான் அந்த நம்பர் 5ஆல் டிவிசிபிள் ஆகும். இதில் எதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ ஆல்வேஸ் 5ஆலையும் நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது டிவிசிபிள் பண்ண முடியாது. இப்போ 2 பாருங்கள், 2 பண்ண முடியுமா? 4 பண்ண முடியல, 2 பண்ண முடியாது. பிகாஸ் இந்த 67ன்றது ஆட் நம்பர். ஸோ நம்மளுக்கு 2வும் பாசிபிள் இல்லை. 3 பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா பண்ணலாம். பிகாஸ் இதுதான் ஒரே ஆப்ஷன் பேலன்ஸ் இருக்கிறது. ஸோ இதுதான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். இப்போ செக் பண்ணிடலாமா? 3ஆல் ஒரு நம்பர் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா என்ன நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு அது சம் ஆஃப் டிஜிட் ஷுட் பி ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னவாக இருக்கணும் 3ஓட மல்டிப்ளாக இருக்கணும். இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 1 + 2 நம்மளுக்கு 3 வந்துருச்சு. ஸோ கேன்சல் பண்ணிடலாம். இந்த 3 கேன்சல் ஆகிடுச்சு. 5 + 4 நம்மளுக்கு 9 கேன்சல் ஆகிடுச்சு. 6 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ இந்த நம்பர் என்ன ஆகுது 3ஆல் டிவிசிபிள் ஆகும். இப்போ இது பாருங்களேன், 5 + 4 நம்மளுக்கு 9, 6 ஒரு 3 ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்புறம் 7 2 + 7 நம்மளுக்கு 9. அப்போ இதுவும் என்ன ஆகும் 3ஆல் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகும். இது பாருங்கள் 5 + 4 9, 6 + 3 9 கேன்சல் ஆகிடுச்சு. 7 + 8 நம்மளுக்கு என்ன வருது 15 வருது. 15 என்ன ஆகும் 3ஆல் நம்மளுக்கு டிவிசிபிள் ஆகும். ஓகேங்களா? அப்போது இதுவும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் பண்ணிவிடும் 3. இப்போ பாருங்கள் 5 + 4 9, 6 கேன்சல் ஆகிடும், 9 கேன்சல் ஆகிடும். சேம் 7 + 8 நம்மளுக்கு 15 தான் வரும். இந்த 15 3ஓட மல்டிபிள் தான். ஸோ இதுவும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக 3ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்போது 6 டிஜிட் நம்பர் கன்சிக்யூட்டிவாக இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும் 3ஆல் கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகும். ஓகேங்களா? இதுதான் இந்த கொஸ்டினோட கான்செப்ட். நம்ம நெக்ஸ்ட்டு கொஸ்டின் போயிடலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ராதா பர்ச்சேஸ்ட் கம்ப்யூட்டர் டேபிள் ஃபார் 10,000 rupees அண்ட் சென்ட்ரல் டேபிள் ஃபார் 5,000 சொல்கிறாங்க. இப்போது அந்த 2 கம்ப்யூட்டரும் டேபிளும் ஓட ப்ரைஸ் ரேஷியோ என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? கம்ப்யூட்டர் டேபிளா? ஓகே, இதை கம்ப்யூட்டர்னே வச்சுக்கலாம். இது வந்து சென்ட்ரல் டேபிள் நம்ம டேபிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கம்ப்யூட்டரோட வேலை என்னன்னு சொல்கிறாங்க 10,000 rupees அப்படின்னு சொல்கிறாங்க. 10,000 டேபிளோட வேலை நம்மளுக்கு 5,000 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இஃப் ஷி சோல் தி கம்ப்யூட்டர் டேபிள் அட் 8% ப்ராஃபிட். இந்த கம்ப்யூட்டரை நம்மளுக்கு 8% ப்ராஃபிட்டில் என்ன பண்ணுறாங்க சேல் பண்ணுறாங்க. வித் வாட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஷுட் தி செல் தி டேபிள். ஸோ த கெயின் இஸ் என்ன சொல்ல வராங்க, இந்த ஓவரால் இந்த கம்ப்யூட்டர் ப்ளஸ் டேபிளை நம்ம ஆட் பண்ணி தான் என்ன வரும் நம்மளுக்கு 15,000 வருமா? 15,000 இதை ஓவராலாக நம்மளுக்கு 10% லாபம் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எவ்வளோ ரூபாய்க்கு லாபத்தில் விற்றா இது நம்மளுக்கு ஓவராலாக 10% லாபம் வரும்னு கேட்குறாங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ தான் நம்மளுக்கு இது வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு இது வரணும். இப்போ என்ன பண்ணிடலாம், இதுக்கு நம்ம ரேஷியோ எடுத்துடலாமா? இப்படியே பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் கேல்குலேஷன் பெருசாக போகும். நம்ம இந்த 3 0க்கு இந்த 3 0 இந்த 3 0 கேன்சல் பண்ணிடலாம். ஃபர்தராக கேன்சல் பண்ணால் 5 டேபிள் எடுத்துனா இது 2 0 இது 1 0 இது 3 0 இருக்குமா? அப்போ என்ன எழுதிடலாம், இது டோட்டலாக 2:1:3 அப்படின்ற ரேஷியோவில் எழுதிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு தேவை ரேஷியோ தான்.
இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம எப்படி பண்ணுவோம், இந்த 2 × 8 பண்ணால் நம்மளுக்கு 16 ப்ளஸ் இந்த 1 × x பண்ணால் நம்மளுக்கு x ஈக்குவல் டு 3 × 10 பண்ணால் நம்மளுக்கு 30 வருமா. இப்போ இந்த x ஈக்குவல் டு என்ன வருது பாருங்கள், 30 - 16 பண்ணால் நம்மளுக்கு 15 14 வருமா. அப்போது இதை 14% லாபத்துக்கு நம்ம விற்றோம், அந்த டேபிளை 14% லாபத்துக்கு விற்றோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓவராலாக என்ன கிடச்சிரும், 10% ப்ராஃபிட் கிடச்சிரும். ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா. நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா. இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ பிட்வீன் நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் தி வால்யூம் ஆஃப் ரைட் சர்க்குலர் சிலிண்டர்ஸ் 2:3 அப்படின்றாங்க. ஓகே, இஃப் தி ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ பிட்வீன் ரேடியஸ் அண்ட் தி ஹைட் ஆஃப் த சிலிண்டர்ஸ் 3:7. அப்போது ரேஷியோக்கும் ஹைட்டுக்கும் உள்ள ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3:7 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. 3:7. ஓகே, அப்போ r ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், 3x இருக்கும். இப்போ இந்த ரேஷியோவை நம்ம கேன்சல் பண்ணால் என்ன பண்ணுவோம், ஒரு கான்ஸ்டன்ட்டை உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ r ஈக்குவல் டு 3x இருக்கும், ஹைட் ஈக்குவல் டு 7x இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் வால்யூமுக்கும் உள்ள ரேஷியோ 2:3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்களேன், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் நம்மளுக்கு என்ன தெரியும், 2πr ஹெச்ஆ. ஓகே, வால்யூம் ஈக்குவல் டு நம்மளுக்கு πr² ஹெச்ஆ இருக்கும். அதோட ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2:3 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது காமனாக இருக்கிறது எல்லாமே கேன்சல் பண்ணிடலாம். இந்த பையும் கேன்சல் ஆகிடும், இந்த ஹைட்டும் கேன்சல் ஆகிடும், இந்த 2ம் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன, இந்த r இந்த r² கேன்சல் ஆகிடுச்சுன்னா மேலே என்ன இருக்குது, 1 இருக்குது. 1/r ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன இருக்குது, 1/r ஈக்குவல் டு 1/3 இருக்கா. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், r ஈக்குவல் டு 3x அப்படின்னு தெரியுமா. இந்த r நம்ம என்ன பண்ணலாம், இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/3x ஈக்குவல் டு 1/3 அப்படின்னு இருக்கும். இந்த 3யும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸோட வேல்யூ என்ன தெரிஞ்சிடும், நம்மளுக்கு 1ன்னு தெரிஞ்சிடும். எக்ஸோட வேல்யூ 1ன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா r ஈக்குவல் டு 3 தான் இருக்கும், ஹைட் ஈக்குவல் டு 7 தான் இருக்கும். ஓகேங்களா, அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. இப்போ என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் தி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் என்னன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்ன தெரியும், 2πr × h + r அப்படின்னு தெரியுமா. ஓகே, 2 × πயோட வேல்யூ அப்படியே வச்சிருக்காங்க, ஸோ π அப்படியே வச்சுக்கலாம். ஆரோட வேல்யூ நம்ம என்ன பார்த்தோம், ஆரோட வேல்யூ 3. ஓகே, ஆரோட வேல்யூ 3, ஹெச்சோட வேல்யூ 7 + 3 நம்மளுக்கு 10ன்னு வந்துடும். ஓகேங்களா, அப்போ என்ன வருது, 30 × 2 நம்மளுக்கு 60π தான் ஆன்சராக இருக்க முடியும். ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் 2. இது ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், எல்லா ஃபார்முலாவும் கம்பைன் பண்ணி கேட்டிருக்காங்க. இது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூமு, நெக்ஸ்ட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இது எல்லாமே கம்பைன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா. இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டேஷன் A at 6 AM and reaches ஸ்டேஷன் B at 4 PM அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் செகண்ட் ட்ரெயின் ஸ்டார்டட் ஃப்ரம் B at 7 AM and reaches at 3 PM. Then find the time which both the train meets each other. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு ட்ரெயின் இருக்குது, 2 ஸ்டேஷன் A and B அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். A and B அப்படின்னு இருக்குது. இங்கேருந்து ஒரு ட்ரெயின் T1 அப்படின்ற ட்ரெயின் ஒன்று என்ன கிளம்புது, எத்தனை மணிக்குன்னு சொல்கிறாங்கன்னா 6 o'clock கிளம்புது அப்படின்னு சொல்கிறாங்க. கிளம்பி B எப்போ ரீச் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க, இங்கேருந்து ஒரு ட்ரெயின் கிளம்பி B எப்போ ரீச் பண்ணுது, இது வந்து ட்ரெயின் 1 ரீச் 6 மணிக்கு கிளம்பி எத்தனை மணிக்கு, 6க்கு 4க்கு போகுது. அப்போ டோட்டலாக எடுத்துருக்க டைம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 6னா நம்மளுக்கு 12 - 2 10. அப்போது 10 hours எடுத்துக்குது இந்த T1. டைம் ரேஷியோ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. பிகாஸ் ஸ்பீட் ரேஷியோ தெரியல, நம்மளுக்கு ரெண்டும் மீட் பண்ணுற டைம் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரிலேட்டிவ் கான்செப்ட் தான் எடுத்துகிட்டு வரணும். ரிலேட்டிவ் கான்செப்ட்டுக்கு ஸ்பீடு தேவை. நம்மளுக்கு என்ன தெரியும், டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா, டிஸ்டன்ஸ் வந்து என்னவாக இருக்குது, இந்த ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், டி கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா ஸ்பீடு இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டைமாக இருக்கும். ஓகேங்களா, இப்படி இருக்கிறப்போ இப்போ நம்மளுக்கு டைம் ரேஷியோ தெரியும். இவர் 10 நிமிஷம் எடுத்துருக்காரு, 10 நிமிஷம்ல 10 hour. ட்ரெயின் 1 வந்து டைம் ரேஷியோ வந்து ஃபஸ்ட்டு 10 மணி நேரம் எடுத்துருக்காரு. ட்ரெயின் 2 எவ்வளோ நேரம் எடுக்கிறாரு, செகண்ட் ட்ரெயின் ஸ்டார்ட் ஃப்ரம் B, இங்கேருந்து இங்கே போகிறார், இங்கேருந்து இங்கே போக அவருக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, 7 மணிக்கு கிளம்பி 3 மணிக்கு போகிறாரு. 7 to 7 12, 12 - 4 8 hours. ஓகேங்களா, இவர் 8 hours எடுத்துக்கிறார். இவர் வந்து ட்ரெயின் 2 8 hours எடுத்துக்கிறார். ஓகேங்களா, இப்போது நம்மளுக்கு என்ன தெரியும், டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதால ஸ்பீட் ரேஷியோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டைம் ரேஷியோவாக இருக்குமா. அப்போ ஸ்பீட் ரேஷியோ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும், அப்போ இவர் 8 இருப்பார், இவர் 10 இருப்பார், அப்படியே ரிவர்ஸ் ரேஷியோவாக இருக்கும். அதுதான் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, டைமும் தெரிஞ்சிருச்சு, ஸ்பீடும் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தெரியாது. இப்போ இந்த சம்மை என்ன பண்ணிக்கலாம், நம்ம டிஸ்டன்ஸ் வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் எந்த நம்பர் வேணால் வச்சுக்கலாம். பட் நம்மளுக்கு ஈஸியாக கேன்சல் ஆகணும் அப்படின்னா இந்த நம்பர்ஸோட மல்டிபிள் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம இது ரெண்டும் கேன்சல் ஆகிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு கேல்குலேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், நம்ம 80 எடுத்துக்கலாமா. அப்போ ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம 80 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 18 எடுத்துட்டோம். இப்போ ரிலேட்டிவ் கான்செப்ட் படி நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் வரப்போ தான் மீட் பண்ணுவாங்க. அப்போது ஸ்பீட் 1 + S2 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஓகே,
நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் தெரியுமா? தெரியாது. பிகாஸ் இது வந்து ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தானே தவிர, இவர் பாருங்களேன், இவர் எத்தனை மணிக்கு கிளம்புறாரு? இவர் 6 மணிக்கெலாம் கிளம்புறாரு, இவர் 7 மணிக்கு தான் கிளம்புறாரு. ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட் படி நம்ம என்ன பார்ப்போம், 2 பேரும் சேம் டைம். இவர் 6 மணிக்கு கிளம்புறாருன்னா இவரும் 6 மணிக்கு தான் கிளம்பணும். இப்போது என்ன பண்ண முடியாது, இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா, இந்த T1 ட்ரெயின் வந்து 7 மணிக்கு எங்கே இருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு அப்போ அவங்க 2 பேருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிடும். கரெக்டு தானே? ஓகே. இப்போ 1 ஹவரில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுவார்? இப்போ பார்த்தீங்கன்னா 10 மணி நேரத்தில் 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாரு. கரெக்டாக நம்ம ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 80 எடுத்துருக்கோமா? இவர் 10 ஹவர்ஸில் இந்த 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி கிடக்கிறாருன்னா அப்போ 1 ஹவரில் எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பார்? 8 கிலோமீட்டர் போயிருப்பார். அப்போ 7 மணிக்குள்ளே அவர் இங்கே வந்திருப்பார். இதுக்குள்ளே கவர் பண்ண டிஸ்டன்ஸ் 8ஆக இருக்கும். அப்போ இது மொத்த டிஸ்டன்ஸ் 80ஆக இருந்துச்சுன்னா அப்போ இதிலேருந்து இது நம்மளுக்கு எவ்வளோவா இருக்கும்? 80ல் 8 போச்சுன்னா நம்மளுக்கு 72ஆக இருக்கும். இப்போ நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட் உள்ள எடுத்துகிட்டு வந்துடலாமா? அப்போ D ஈக்குவல் டு என்னவா இருக்குது? 7 மணிக்கு D ஈக்குவல் டு அவங்க 2 பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் 72ஆக இருக்குது. அவங்க 2 பேருக்கான ஸ்பீடு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 8:10 இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம 8:10 அப்படின்னு 8:10 ஆட் பண்ணுவோம். S1 + S2, இது S1 இது S2. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் 18 வந்துடும். அப்போ டைம் T ஈக்குவல் டு என்னவா இருக்குது? 72 டிவைடட் பை 18 இருக்குது. இன்ட்டு ஒரு 4 டைம்ஸில் கேன்சல் ஆகிடும். 40, 32, 72. ஓகே, ஓகேங்களா? அப்போ 4 ஹவர்ஸில் ஓகே டைம் கொடுத்துருக்காங்களா? அப்போ 7. இப்போ நம்மளுக்கு 7 மணி இங்கே இருக்கும் போது 7 மணி, இங்கேயும் அவருக்கு 7 மணி இருக்குது. 7 மணிலேருந்து 4 ஹவரில் மீட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. 7லேருந்து ஒரு +4 நம்ம ஆட் பண்ணால் என்ன வருது? 11 AM மீட் பண்ணுவாங்க. இங்கே AM தானே இருக்குது. ஸோ இங்கேயும் AM வந்துடும். இந்த சம்மு கொஞ்சம் ட்ரிக்கியான சம் தான். ஸ்பீடு நம்மளுக்கு தராதால் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்குள்ளே இருக்க டிஸ்டன்ஸை அஸ்யூம் தான் பண்ணும். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் வந்துச்சு, ரிலேட்டிவ் ஸ்பீடை நம்மளுக்கு ஈக்குவல் பண்ணிக்கிட்டு நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். தி ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 8 people is x kg அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த மாடல் சம்ஸை நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? டோட்டல் சம்மு டிவைடட் பை நம்மளுக்கு டோட்டல், இது சம் ஆஃப் டோட்டல் டிவைடட் பை என்னவாக இருக்குது? நம்மளுக்கு டோட்டல் ஈக்குவல் டு என்ன வருது? நம்மளுக்கு ஆவரேஜாக இருக்கும். ஓகேங்களா? இந்த கான்செப்டை நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ இதே ஃபார்மெட்டை நம்ம கீழே எடுத்துகிட்டு வந்துடலாமா? இப்படி இருக்குது, ஈக்குவல் டு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம சம் எழுதுவோம், இந்த இடத்துல டோட்டல் எழுதுவோம், இந்த இடத்துல ஆவரேஜ் எழுதுவோம். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் படிக்கலாமா? தி ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 8 people is x kg அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டோட்டல் எத்தனை பேர் இருக்காங்க? 8 பேர் இருக்காங்க. அப்போ இங்கே டோட்டல் இடத்துல இங்கே என்ன வந்துடும்? 8ன்னு வந்துடும். ஆவரேஜ் வெயிட்டு தானே எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஏக்கு பதிலாக இங்கே என்ன வந்துடுது? நம்மளுக்கு எக்ஸ் அப்படின்னு வந்துடுது. இங்கே கேபிட்டல் எக்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ நம்ம கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ சம்மு நம்மளுக்கு என்ன இருக்கும்? இப்போ சம்மு டிவைடட் பை டோட்டல் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஆவரேஜாக இருக்குது. அப்போ சம் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வந்துடும்? ஆவரேஜ் இன்டூ டோட்டல்னு வந்துருமா? அப்போ இந்த இடத்துல நம்ம சம் எழுதுவோம். சம் வேணுன்னா நம்ம ஆவரேஜும் டோட்டலாக மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும்? சம்மு கிடச்சிரும். ஓகே, சம் எழுதியாச்சு, டோட்டல் எழுதியாச்சு, நம்ம ஆவரேஜ் எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். 2 new people joined them அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 8 பேர் கூட இன்னும் 2 பேர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வித் டோட்டல் வெயிட் ஆஃப் 151 அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட டோட்டல் வெயிட் இந்த சம்மோட தானே ஆட் ஆகும். ஸோ 151 kgயில் இருக்கவங்க ஆட் பண்ணுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? தி ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஆல் பீப்புள் இன்க்ரீஸ்டு பை 3/2 kg அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆவரேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க? 3/2 kg இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது நியூமரிக்கலாக எழுதுனா என்ன பண்ணுவோம்? கேன்சல் பண்ணால் 1.5 kg என்ன ஆகுது? ஆவரேஜில் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 1.5 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிடும். கரெக்டு தானே? ஏன்னா இந்த எக்ஸ் மட்டும் தான் ஒரே ஒரு வேரியபிள். ஸோ நம்மளுக்கு இந்த வேரியபிள் தெரிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணலாம்? 8 + 2 10ன்னு வந்துருமா? இந்த 10 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது பாருங்கள்? 8x + 151 ஈக்குவல் டு இந்த 10 × x 10x ப்ளஸ் என்ன வருது? 1.5 × 10 நம்மளுக்கு 15 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். இந்த 8x இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும்? -8x ஆகிடும். அப்போ 10x - 8x நம்மளுக்கு 2x அப்படின்னு இருக்குமா? ஓகே, ஈக்குவல் டு இந்த +15 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா -15 ஆகிடும். இது நம்ம எப்படி எழுதலாம்? 31 + 5 136 வந்துருமா? அப்போ 136 இருக்கும். 151 - 15 136. 136 15. ஓகே, இப்போ இதை நம்ம அடிச்சா என்ன வருது? ஒரு 6 × 12, இங்கே ஒரு 1, அப்போ 8. எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? 8 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம 8ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு, இஃப் தி வெயிட் ஆஃப் தி லைட்டஸ்ட் பீப்புள் அவுட் ஆஃப் 2 people ஜாயின்ட். இப்போ இதில் புதுசாக 2 பேர் ஜாயின் பண்ணாங்களே, அதில் ஒருத்தர் வெயிட் அதிகமாக இருக்கார், ஒருத்தர் வெயிட் கம்மியாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. அதில் கம்மியாக இருக்க ஒரு வெயிட் என்னவாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஆவரேஜ் வெயிட்டை விட 5 கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் லைட்டுன்னு எடுத்துக்கலாமா? இந்த லைட்டு இந்த ஆவரேஜை விட 5 கம்மியாக இருந்தாருன்னா அப்போ எவ்வளோவா இருப்பார்? 63 கிலோ இருப்பார்.
தென் ஃபைன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வெயிட் ஆஃப் 2 people அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க 2 பேரோட வெயிட் தான் இந்த 151 இருக்குது. அதில் வெயிட் கம்மியாக இருக்கிறவர் லைட் வெயிட் என்னவா இருக்குது, நம்மளுக்கு 63 இருக்குது. அப்போ வெயிட் அதிகமாக இருக்கிறவர் என்னவா இருப்பார், இந்த 151 - 63 இருக்கும். ஓகேங்களா. அப்போ இந்த இவரோட வெயிட் என்ன தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு, ஒரு 151 ஒரு 63 போயிடுச்சுன்னா என்ன வரும், ஒரு 4 ஒரு 8 ஒரு 88 வருது. ஓகேங்களா. அப்போ வெயிட் இவரோட வெயிட் 88 இருக்குது, இவரோட வெயிட் 63 இருக்குது. ஓகே. இப்போ என்ன கேட்குறாங்க, அவங்க 2 பேரோட டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்களா, ஃபைன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன். இப்போ இவங்க 2 பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ், அப்போ W - L கேட்குறாங்க. 88 - 63 பண்ணால் நம்மளுக்கு 25 வரும். ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு. இந்த மெத்தட் என்ன பண்ணுங்கள், இந்த மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 80 to 90% ஆஃப் த ஆவரேஜ் சம்மை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா. எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டெக்னிக்கு. கேல்குலேஷன் சீக்கிரம் பண்ணிங்கன்னா இந்த சம்மை 1 minute சால்வ் பண்ணிடலாம். ஓகே. இப்போது இந்த சம்மை போய் பார்த்துடலாமா. தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டவர் ஃப்ரம் அ பாயிண்ட் 44 meter அவே ஃப்ரம் இட்ஸ் பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டவர் இருக்குது, அந்த டவர் இதுதான் ஒரு டவர் அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஓகே, இதுதான் டவராக இருக்குது. ஓகேங்களா. இந்த டவர்லேருந்து 44 மீட்டர் தள்ளி, இப்போது ஒரு 44 மீட்டர் தள்ளி பாயிண்ட் ஆஃப் இங்கேருந்து அந்த டவரோட டாப்பை பார்க்குறப்ப ஆங்கிள் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஆங்கிள் என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 60 degree இருக்குன்னு சொல்கிறாங்க. 60 degree இருக்குது. அப்போ இது 90 degree இருக்குமா, இது என்ன இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக 30 degree ஆகிடும். இப்போ பாருங்களேன், இது 44. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கரெக்டாக. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இந்த 30க்கு ஆப்போசிட் சைடில் இருக்க ரேஷியோ 1 இருக்கும். இந்த 60க்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது √3 இருக்கும். இந்த 90க்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது 2 இருக்கும். ஓகேங்களா. இந்த கான்செப்ட், இந்த ட்ரையாங்கிளோட ரேஷியோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுவே நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு ட்ரையாங்கிள் 45 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இது 90, இது 45, இது 45 இருந்துச்சுன்னா இது 1:1:√2 இருக்கும். ஓகேங்களா. இந்த ட்ரையாங்கிளும் ஞாபகம் வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 45 இருந்துச்சுன்னா இது 1:1√2. இந்த ட்ரையாங்கிளோட ரேஷியோ இப்படி இருக்கும். ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் அ டவர் என்னன்னு கேட்குறாங்க. ஹைட் ஆஃப் அ டவர்னால் நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த √3 வேல்யூ கேட்குறாங்க. இந்த 1 வேல்யூ 44 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த √3 வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ x = கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் x = 44√3 அப்படின்னு இருக்கும். 44√3. ஓகே. √3 = 1.7 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 44 × 1.73 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குது, பாயிண்டில் தான் நம்மளுக்கு வரணும். அப்போ இது ரெண்டும் இருக்க முடியாது. இப்போ பாருங்களேன், இந்த 1.7 கிட்டத்தட்ட எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, நம்மளுக்கு 1.7 கிட்டத்தட்ட நம்மளுக்கு 2க்கு ஈக்குவலாக இருக்குது. கரெக்டாக. அப்போ 44 × 2 88. 88 விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனா நம்மளுக்கான ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் அந்த ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா. பண்ணலாமா. 44 வேணாம், 173 பாயிண்ட்டு, இங்கே ஒரு 44 பண்ணால் என்ன வருது, 12 × 2 1 28, 2 4 1 4 6. அப்போ 2 9 6 மறுபடியும் அடுத்த வரும். 2 1 1 10 16 6 1 7. இங்கே 2 பாயிண்ட்டுக்கு மேலே இங்கே இருக்கணும். அப்போ 76.12 இருக்கணும். ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், வேல்யூ அக்யூரேட்டாக தான் கண்டுபிடிக்கணும்னு இல்லை, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்ராக்சிமேட்டாக போட்டாலே போதும். 76.12 மீட்டர். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ரமேஷ் அண்ட் கணேஷ் கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 16 days அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் 7 days ஆஃப் ஒர்க்கிங் டுகெதர் ரமேஷ் காட் சிக் அண்ட் இஸ் எஃபிஷியன்சி ஃபெல் டவுன் பை 30% அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம். as a result they complete the work in 17 days instead of 16 if the Ganesh would have. ஓகே. இப்போ பாருங்கள், ரமேஷும் ப்ளஸ் கணேஷும் சேர்ந்து எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, இந்த 16 days ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. விச் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, இப்போ பாருங்கள், இப்போது ஆஃப்டர் 7 days அப்போது ரமேஷும் கணேஷும் இவங்க 2 பேர் ஒர்க்கிங் டுகெதர் 7 days. அப்போது 7 நாள் இவங்க 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, ரமேஷ் காட் சிக், ரமேஷ்ன்றவருக்கு ஜுரம் வந்தது. ஜுரம் வந்ததால் என்ன ஆகிடுச்சு, அவரோட எஃபிஷியன்சி ஃபெல் பை 30%. ஃபஸ்ட்டு 100 ஒர்க் பார்த்துட்டு இருந்த இடத்துல இப்போ 30 ஒர்க்கு கம்மி ஆகிடுச்சு, ஃபெல் பை 30%. அப்போ இவர் எவ்வளோ ஒர்க் பண்ணுவார், 70% ஆஃப் த எஃபிஷியன்சி தான் ஒர்க் பண்ணுவார். யார், ரமேஷ் அப்படின்றவர். ப்ளஸ் வராது, இன்டூ
ஆர் ப்ளஸ் ஜி. இப்போ என்ன சொல்கிறாங்க, இவங்க எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆஸ் அ ரிசல்ட்டு தே கம்ப்ளீட் த ஒர்க் இன் 17 days இன்ஸ்டெட் ஆஃப் 16. ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து 16 நாள்லேயே முடிச்சிருவாங்க. இப்போ என்ன இருக்குது, இப்போ இவருக்கு ஜுரம் வந்ததால் 16 நாளில் முடிக்க வேண்டிய ஒர்க்கை 17 நாள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு 7 நாள் ஒர்க் பண்ணிட்டாங்க. அப்போ பேலன்ஸ் இருக்க 10 நாள் இவரோட கம்மி. அப்போ ஒரு 10 நாள் ஜுரத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, ரமேஷ் அப்படின்றவர். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க பாருங்கள். இஃப் தி கணேஷ் had worked alone after the Ramesh got sick, in how many days would he have complete the remaining work அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இப்படி இருக்கிறத 7 நாளுக்கு அப்புறம் ரமேஷுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டதுக்கப்புறம் இவர் ஒர்க்கே பண்ணாமல் கணேஷ் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் எவ்வளோ நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணிடலாமா? இந்த 16 உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 16R + 16G அப்படின்னு இருக்கும். இந்த 7 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 7R + 7G அப்படின்னு இருக்குமா, 7R + 7G ப்ளஸ் இந்த 10 உள்ள மல்டிப்ளை பண்ணால் இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடுமா. இந்த 10 உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகுது பாருங்கள், இந்த 10 கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் 7R மட்டும் இருக்கும் ப்ளஸ் ஒரு 10G இருக்கும். ஓகேங்களா, இந்த 10 இந்த G இதுக்குள்ளே மல்டிப்ளை பண்ண பிறகு இப்போ இதெல்லாமே ஆட் பண்ண என்ன வருது, 7R + 7R 14R. இந்த 14R இந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். அப்போ இங்கே என்ன இருக்கும், 14R இங்கே வருது. அப்போ 16R இங்கே இருக்குது. 16R - 14R வந்து நம்மளுக்கு 2R அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, இப்போ இங்கே எவ்வளோ G இருக்குன்னு பாருங்கள். 10G ப்ளஸ் ஒரு 7G வந்து நம்மளுக்கு 17G இருக்குது. 17G இந்த ப்ளஸ் G இந்த பக்கம் வந்துச்சுன்னா -16G ஆகிடுக்குமா. 17 - 16 நம்மளுக்கு வெறும் G மட்டும் இருக்கும். 1Gன்னு இருக்கும், அதை நம்ம G மட்டும் எழுதிக்கலாம். இப்போது ஆருக்கும் ரமேஷுக்கும் கணேஷுக்கும் உள்ள எஃபிஷியன்சி ரேஷியோ என்ன தெரிஞ்சிருச்சு, 1:2 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இப்போது இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணிடலாம், இதுக்குள்ளே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ என்ன கேட்குறாங்க, ஆஃப்டர் ரமேஷ் காட் சிக் அதுக்கப்புறம் கணேஷ் மட்டும் எவ்வளோ நேரத்தில் முடிப்பாருன்னு கேட்குறாங்களா. இப்போ பாருங்கள், 6 + ரமேஷ் + கணேஷ் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க, இந்த 16 நாளில் முடிப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 7 நாளைக்கு ரமேஷும் கணேஷும் மட்டும் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரமேஷுக்கு ஜுரம் வந்ததால் இப்போ யார் ஒர்க் பண்ணுறா, கணேஷ் மட்டும் ஒர்க் பண்ணுறாரு. அது எத்தனை நாள் ஒர்க் பண்ணுவாருன்னு தெரியல. ஸோ நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ G இருக்கிற இடத்துல 2 மல்டி சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், R இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இங்கே என்ன இருக்குது, R + G இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3 இருக்குது. 3 × 16 இருக்குமா, மல்டிப்ளை பண்ண வேணால் வச்சுக்கலாம். 3 × 16 = இங்கே என்ன இருக்குது, 3 × 7 இருக்கும் ப்ளஸ்ஸு இது வந்து 2 கணேஷ் வந்து 2, அப்போ 2x அப்படின்னு இருக்கும். 2x. இப்போ நம்ம இந்த 3 இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், இந்த -3 × 17 வந்துடும். 3 × 16 -3 × 17 7 மட்டும்தான் இருக்கும், 17 இல்லை. ஸோ 7 = 2xக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 காமனாக வெளியே எடுத்துடலாமா, 3 காமனாக வெளியே எடுத்தோன்னா 3 × 16 - 7 இருக்கும். 16 - 7 நம்மளுக்கு 9 = என்ன வருது, ஒரு 2x அப்படின்னு இருக்கா. ஆன்சர் பாயிண்டில் ஓகே பாயிண்டில் இருக்குது. அப்போ 27 / 2 = x. இதை நம்ம அடித்தோன்னா 1 ஒரு 13.5. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா, ஓகே 16 7 9 17 13.5. ஓகே, எவ்வளோ நாள் ரிமைனிங், how many days would have been complete the remaining work. ஓகே, அந்த ரிமைனிங் ஒர்க்கை கணேஷ் எவ்வளோ நேரத்தில் முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அது 13.5 இருக்குது. ஓகேங்களா, இந்த சம்மை இந்த மாதிரி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கலாம், ஒரு சின்ன கான்செப்ட் பார்க்கலாம். இப்படி அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லாம் என்னது, நம்மளுக்கு ஆல் சைட் ஷுட் பி லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்கணும். இப்போது நம்ம ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் நம்மளுக்கு என்ன தெரியும், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் டு 60 டிகிரி. அப்போ என்ன இருக்குது, எல்லா சைடும் நம்மளுக்கு 90 டிகிரி விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது ஒரு நம்மளுக்கு என்னவா இருக்குது, அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏபிசி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இதுவும் நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஏபிசின்னு எடுத்துக்கலாம். ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நெக்ஸ்ட்டு இதை நம்ம மேலே எடுத்துகிட்டு போயிடலாமா. ஏபிசி அப்படின்னு ட்ரையாங்கிள் இருக்குது. ஏஎல் பிஎம் சிஎன் ஆர் தி 3 ஆல்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்டிடியூட்னா நம்மளுக்கு என்ன தெரியும், ஆல்டிடியூட் அப்படின்றது அந்த ட்ரையாங்கிளோட இதிலேருந்து இப்போ இந்த வேர்டெக்ஸ்லேருந்து இதோட பேஸுக்கு 90 டிகிரியில் மேக் பண்ணுறதா நம்ம ஆல்டிடியூட் இல்லை ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஆல்டிடியூடை நம்ம ஹைட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இது வந்து 90 டிகிரி பேஸோட மேக் பண்ணும். இப்போ பாருங்களேன், இது எப்படி இருக்குது, இப்போ இது மேக் பண்ணுற பாயிண்ட்டு ஏஎல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல். இப்போது நல்லா பார்த்தீங்கன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், கரெக்டுங்களா. இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா இப்போ இது சைட்ஸோட இது தான் கேட்டிருக்காங்க, சைட்ஸோட கண்டிஷன் தான் கேட்டிருக்காங்க. கரெக்டாக சைட்ஸோட ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் எப்போவுமே ஹைபாட்டனஸ் சைடு தான் என்னவாக இருக்கும்னா பெருசாக இருக்கும். இப்போ இந்த ஏஎல்சியில்
எது நம்மளுக்கு ஹைபாட்டனஸாக இருக்கும்? இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது தானே ஹைபாட்டனஸாக இருக்கும். இப்போ நீங்கள் எந்த ட்ரையாங்கிள் எடுத்தாலும் சரி 3, 4, 5 அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பேசிக் ட்ரையாங்கிள். கரெக்ட். 3, 4, 5 அப்படின்றது பேசிக் ட்ரையாங்கிள். கரெக்டாக. இது 3, இது 4, இது 5னா இது 90 டிகிரியாக இருக்கும். இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது நம்மளுக்கு பெருசு. இந்த மற்ற ரெண்டுமே என்னவாக இருக்கும்? இந்த ஹைபாட்டனஸை விட சின்னதாக தான் இருக்கும். இது மாதிரி நீங்கள் எந்த ட்ரையாங்கிள் எடுத்தாலும் சரி, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்தாலும் சரி, இந்த சைடு 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது தான் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? சைடு பெருசாக இருக்கும். அப்போ 3, 4, 5. நெக்ஸ்ட்டு ட்ரிப்ளெட் என்ன இருக்குது நம்மளுக்கு? 5, 12, 13, 8, 24, 25. இது எல்லாமே என்னது? ட்ரிப்ளெட்டு. அப்போது இது ஒரு ட்ரையாங்கிளோட சைடு, இது இன்னொரு ட்ரையாங்கிளோட சைடு, இது எல்லாமே என்னவாக இருக்கும்னா நம்மளுக்கு ஹைபாட்டினஸாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் 90, 40, 41, 11, 60, 61 இது எல்லாமே ட்ரிப்ளெட். இதில் எல்லாமே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த ஹைபாட்டினஸ் சைடு தான் என்னவாக இருக்குது? நம்மளுக்கு பெருசாக இருக்கும். ஓகேங்களா? ஹைபாட்டினஸ் சைடு தான் பெருசாக இருக்கும். ஓகே. அப்போது இதுபடி நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த ஏஎல்லை விட எது பெருசாக இருக்கும்? இந்த ஏசி பெருசாக இருக்கும். கரெக்டு தானே? ஏன்னா இது ஒரு ஹைபாட்டனஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? பிஎம் சொல்லியிருக்காங்க. பி வந்து என்ன? அதோட ஆல்டிடியூட் பிஎம். ஓகே. இது வந்து எம்எம். இதுவும் என்னவாக இருக்கும்? 90 டிகிரியில் மேக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்? இந்த பிஎம்மை விட எது பெருசாக இருக்கும்? இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது இந்த பிசி தானே பெரிய ட்ரையாங்கிள். அதாவது இந்த ட்ரையாங்கிளோட ஹைபாட்டனஸாக இருக்கும். அப்போது இந்த பிஎம்மை கம்பேர் பண்ணுறதை விட இந்த பிசி என்னவாக இருக்கும்? பெருசாக இருக்கும். இப்போது இந்த ஆல்டிடியூட் எடுத்துக்கலாமா? இதுக்கு என்ன நேம் பண்ணியிருக்காங்க? சிஎன்னு நேம் பண்ணியிருக்காங்க. ஓகே. இது வந்து சிஎன்னா? ஓகே. சிஎன் பாருங்களேன். இந்த சிஎன் இது 90 டிகிரியில் மேக் பண்ணுது. அப்போது இந்த சிஎன்னை விட இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கரெக்டாக? அப்போது ஏசி இதை விட இது பெருசாக இருக்கும். இதை விட இது பிசி பெருசாக இருக்கும். இதை விட இந்த பிஏ பெருசாக இருக்கும். கரெக்டாக? நம்ம இந்த பிசிக்கு இந்த பக்கம் எடுத்து இதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த பிஎம் இந்த ஏபியை விட பெருசாக இருக்கும்னு நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா இதுவும் 90 டிகிரி தான், இதுவும் நம்மளுக்கு 90 டிகிரி தான், இதுவும் நம்மளுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான், இதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். நம்ம ஈக்குவேஷன் பண்ணுறதுக்காக என்ன சொல்கிறேன்? இந்த பிஎம் இந்த ஏபியை விட என்னவாக இருக்கும்? பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சிஎன் எந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்க்குறோம்? நம்ம இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்க்குறோம். இந்த சைடு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்தோன்னா இது 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது இந்த பிசி. அப்போ இந்த பிசி என்னவாக இருக்குன்னா பெருசாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த சைட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறோம். ஏஎல் ப்ளஸ் பிஎன் ப்ளஸ் சிஎன் இது எல்லாமே என்னவாக இருக்குது? இது எல்லாமே ஆட் பண்ணுறப்போ இது என்னவாக இருக்கும்? இது பெருசாக இருக்கும். கரெக்டாக? அப்போ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏசிக்கு ஈக்குவலாக இருக்கும். இது எங்கே மேட்ச் ஆகுது பாருங்கள். இதோ இதுக்கு மேட்ச் ஆகுது. ஏஎல் பிஎன் சிஎன்னு லெஸர் தென் ஏபி பிசி ப்ளஸ் சிஏக்கு ஈக்குவலாக இருக்கும். இது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம்? இது சைட்ஸ் ரேஷியோ, நம்ம ஹைட் ரேஷியோ விட சைட் ரேஷியோ தான் பெருசாக இருக்கும். எப்போனா அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் மட்டும். ஓகேங்களா? அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான் என்ன ஆகும்? அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஆல் தி சைட்ஸ், அதாவது ஆல் தி ஆங்கிள்ஸ் லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்கும். எந்த ஆங்கிளுமே 90 டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது இந்த வேர்டெக்ஸ் ஆங்கிள் சொல்கிறேன், இந்த ஆங்கிள் சொல்லலை. இந்த ஆங்கிள் எல்லாமே என்னவாக இருக்கணும்? 90 டிகிரிக்கு உள்ளே இருக்கணும். இந்த ஹைட்டோட ஆங்கிள் சொல்லலை. ஓகேங்களா? ஓகே. நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். எலெக்ஷனில் இருந்து இன் அன் எலெக்ஷன் 95% ஆஃப் த ஓட்டர் டோட்டல் ஓட்ஸ் கேஷ் தேர் ஓட். அப்போது மொத்தமாக ஒரு தொகுதியில் மொத்தம் 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அதில் வெறும் 95% பேர் தான் என்ன பண்ணியிருக்காங்க? ஓட்டே பண்ணியிருக்காங்க. ஓகே. இன் அன் எலெக்ஷன் தேர் வேர் ஒன்லி 2 கேண்டிடேட். மொத்தம் 2 பேர் தான் போட்டி போடுறாங்க. அதில் வின்னர் ஏ தான் வின்னர் பை அப்டைனிங் 75% ஆஃப் த டோட்டல் ஓட்ஸ். இந்த டோட்டல் ஓட்ஸ்லேருந்து என்ன பண்ணியிருக்காரு? அவர் 75% வாங்கிட்டார். ஓகேங்களா? அப்போது இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணலாம்? இந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த டோட்டல் ஓட்டிலேருந்து ஏ எவ்வளோ வாங்கியிருக்காரு? ஏ அப்படின்றவர் 75% வாங்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 95% ஓட்டே போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 5% பேர் ஓட்டே போடலைன்னு அர்த்தம். அப்போது இந்த 5% நாட் ஓட்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா? என்வி ஓட்டே போடாதவங்க மொத்தம் 5% இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அந்த ஓட்டர் அப்போ இன்வாலிட் ஓட்டுன்னு நம்ம என்ன பண்ணல? கால்குலேட் பண்ணல. அப்போ டோட்டலாக 100 ஓட்டு. பி அப்போ எவ்வளோ எடுத்துருப்பாரு? பேலன்ஸ் இருக்குது. இந்த 20% யார் எடுத்துருப்பாருன்னா பிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. கரெக்டாக? ஓகே. இப்போ இந்த சம் இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணி ஆகணும். இப்போது டிஃபீட்டட் இட்ஸ் கான்டெஸ்டன்ட் பி பை 550 ஓட்டு. இவரை விட இவர் எவ்வளோ அதிகமாக வாங்கியிருக்காரு? 55% அதிகமாக வாங்கியிருக்காரு. இது பர்சன்டேஜில். ஓட்டில் எவ்வளோ அதிகமாக வாங்கியிருக்காரு? இந்த 55,000 வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? 5,500
5500 எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காரு. ஃபைன் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் நம்மளுக்கு 100%, இந்த 100% வேல்யூ தெரிஞ்சால் போதும். அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணால் என்ன ஒரு 10,000 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? எப்படி? பிகாஸ் என்ன பண்ணிடலாம், இந்த 55 என்ன பண்ணிடலாம், இது 100 வந்துடும். இந்த பர்சன்டேஜ் கேன்சல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 100 × 100 நம்மளுக்கு 10,000. ஓகேங்களா? ஈஸியான சம் தான். நம்ம நெக்ஸ்ட் சம்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம்? A takes 4 hours more than that of A plus B working together. ஓகே, இப்போது இந்த கான்செப்ட் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, A plus B ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு எக்ஸ் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, A வந்து அந்த எக்ஸை விட ஒரு குறிப்பிட்ட மணி நேரம், ஒரு ஸ்மால் ஏர் மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு B எக்ஸை விட ஒரு பி மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா இந்த எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? இந்த டைப் கொஸ்டினை நம்ம டேரெக்டாக இதே மாதிரி இதுக்குள்ளே நம்ம சப்ஸ்டிட் பண்ணி வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், A takes 4 hours more than that of A and B working together. A and B எக்ஸ் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணால் A மட்டும் எக்ஸ் ப்ளஸ் 4 hours. இந்த A ஈக்குவல் டு என்ன இங்கே வந்துருச்சு 4ன்னு சொல்லிட்டாங்க. கேன் ஃபினிஷ் த பீஸ் ஆஃப் ஒர்க் while B takes 9 hours more than that of A and B working together. அப்போது A and B ஒர்க் பண்ணுறத விட B அவங்கள விட 9 hours ஒர்க் பண்ணுவாங்க, அது எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவார் சொல்கிறாங்க. அப்போ B ஈக்குவல் டு 9 இருக்குது. தென் ஃபைண்டு how many days ஹவர்ஸா டேஸ்ன்னு இருக்காது, இது how many hours தான் வரும். ஓகேங்களா? கொஸ்டின் ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது. how many hours A and B working together can finish a work அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இது நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் ஈக்குவல் டு வேணும்னு கேட்டால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 × 9 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 4 3s are 36 ரூட் எடுத்தோன்னா 6ன்னு வரும். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கான ஆன்சர். 6 hours தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா? இங்கே டேஸ் இல்லை ஹவர்ஸ், பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். தி ஆவரேஜ் ஆஃப் 12 நம்பர் இஸ் 48. தி ஆவரேஜ் ஆஃப் ஓகே, இந்த டைப் கொஸ்டினை நம்ம என்ன பண்ணிடலாம், நார்மலாகவே சால்வ் பண்ணலாம். ட்ரெடிஷ்னல் மெத்தடே நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நிறைய சேனல்ஸில் நிறைய விதமான ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் எனக்கு அது எக்ஸாம் டைமில் சூட்டபுளாக இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு தெரியல. ஓகேங்களா? எல்லாராலையுமே அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயே போயிடலாம். இப்போ பாருங்கள், 12 பேருக்கான ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தையும், இது 12 பேர், இவங்களோட ஆவரேஜ், இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணுறப்ப அவங்க டோட்டலாக ஆட் பண்ணுறப்ப வர சம் நம்மளுக்கு தெரிஞ்சிருமா. அப்போது 12 × 48 இவங்களோட ஹோல் சம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 5 பேரோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு 5 பேரோட சம் அவங்களோட டோட்டல் வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ 5 × என்ன வருது, 5 × 45ன்னு இருக்குது. ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 4 பேரோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், அப்போ இவங்க 4 பேரோட சம் தெரிஞ்சிடும். அப்போ 4 × 52 4 × 52. ஓகே, இப்போ நம்மளுக்கு டோட்டல் எத்தனை பேர், 12 பேர். அதில் 9 பேருக்கான ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க, அவங்களோட சம் தெரிஞ்சிருச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது 10th நம்பர், 11th and 12th பர்சன். மொத்தம் இவங்க 3 பேரோட பர்சனோட வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 10th நம்பர் இஸ் 10 less than the 11th நம்பர். இவரை விட இவர் 10 கம்மியாக இருப்பாருன்னு சொல்கிறாங்க. 10th நம்பர் இஸ் 10 less than the 11th நம்பர் சொல்கிறாங்கன்னா, இப்போ இவரோட வேல்யூ எக்ஸாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, அப்போ இவங்களோட வேல்யூ என்னவாக இருக்கும், எக்ஸ் மைனஸ் 10 இருக்கும். இதுதான் இதுக்கான அர்த்தம். இப்போ இவரோட வேல்யூ என்னவாக இருக்குது, 20 இருக்குன்னா இவரோட வேல்யூ 10 இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 20னா அப்போது இதோட வேல்யூ நம்மளுக்கு 10 இருக்கும். லைக் வைஸ் இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நெக்ஸ்ட்டு அண்ட் இஸ் 5 more than the 12th நம்பர். இந்த இஸ் எதுக்கு காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10th நம்பருக்கும் சேர்த்து தான் காமனாக இருக்குது. கரெக்டு தானே? இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு சப்ஜெக்டாக இருக்குது. இந்த இடத்துல என்னவா இருக்குது, நம்மளுக்கு 2 வேர்ப் இருக்குது. இங்கே ஒரு இஸ் இருக்குது, இங்கே ஒரு இஸ் இருக்குது. ஸோ இந்த 10th நம்பரை தான் பேஸாக வச்சுருக்காங்க. பேஸாக வச்சு இந்த 11th and 12th நம்பரும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் தி 10th நம்பர் இஸ் 5 more than the 12th நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை விட இவங்க மோர்னு சொல்கிறாங்களா, 10th நம்பர் இஸ் மோர்னா அப்போ இவரு 5 மார்க் என்னவாக இருப்பார்னா எக்ஸ்ட்ரா இருப்பார். 5 கிலோவா இவங்களை பொறுத்த வரையும் 12 நம்பர். ஓகே, இவங்களை விட இவங்க 5 நம்பர் அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது 12th நம்பரை விட இவங்க என்னவாக இருப்பாங்கன்னா 5 கம்மியாக இருப்பாங்க. இதுதான் 10th நம்பர். எக்ஸ் மைனஸ் 10ன்றது 10th நம்பர். இதை விட இவங்க என்னவாக இருப்பாங்க, 5 கம்மியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், இந்த மைனஸ் உள்ள எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம என்ன ஆகிடும், எக்ஸ் மைனஸ் 15 வந்துடுமா, எக்ஸ் மைனஸ் 15. அப்போ இவரை விட இவங்க 5 கம்மியாக இருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த 3 பேரோட சம் என்னவாக இருக்கும், இப்போ இது 3த்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள். இது 3த்தையும் ஆட் பண்ணால் 3x மைனஸ் 25 அப்படின்னு வருது. ஓகே, அப்போ 3x மைனஸ் 25 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இது தேவைப்படும், இது இங்கே வச்சுக்கலாம். ஓகே,
இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் 11th அண்ட் 12th நம்பர். இது தானே 11th நம்பர், இது தானே 12th நம்பர். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம டிவைடட் பை 2 பண்ணால் இவங்க ரெண்டு பேருக்குமான ஆவரேஜ் செஞ்சிருமா. அப்போ 2x மைனஸ் 15 டிவைடட் பை 2 வேல்யூ தான் வேணும். அப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சாலே போதும். ஓகேங்களா. இதை ஃபர்தராக கேன்சல் பண்ணனா என்ன பண்ணலாம், 2x டிவைடட் பை 2 மைனஸ் 15 டிவைடட் பை 2 இருக்குமா. இது அடிச்சனா அப்போ x மைனஸ் 7.5 அப்படின்னு வரும். நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து 7.5 மைனஸ் பண்ணணும், நம்மளுக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணலாம், இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகே 12 into 48 என்ன வருது பாருங்கள். 10 into 48 ஒரு 480 ப்ளஸ் நம்மளுக்கு 48 into 2 ஒரு 96 வருதா. 96 இது ஆட் பண்ணால் 6 17க்கு 7 1 பேலன்ஸ், அப்போ 576 வருது. ஓகேங்களா. 576 equal to 5 into 45. 5 into 40 200 ப்ளஸ் ஒரு 5 into 5 25, அப்போ 225 வரும். ப்ளஸ் 4 into 50 பண்ணால் நம்மளுக்கு 200, 4 into 2 பண்ணால் நம்மளுக்கு 8, அப்போ 208 வரும். 208 ப்ளஸ் 3x மைனஸ் 25 இருக்கும். இப்போ இந்த வேல்யூ எல்லாமே ஆட் பண்ணலாமா. ஆட் பண்ணால் என்ன வரும், இந்த 25ம் இந்த 25ம் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும், 200 ப்ளஸ் 208 இருக்கும். அப்போ இந்த பக்கம் வந்துருச்சுன்னா என்ன ஆகிடும், மைனஸ் ஒரு 408 வந்துருமா. அப்போது 576 மைனஸ் 408 ஈக்குவல் டு 3xோட வேல்யூவாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ இதோட என்ன ஆட் பண்ணலாம், ஒரு 100 ஒரு 92 ப்ளஸ் ஒரு 76 92 ப்ளஸ் ஒரு 76 ஒரு 8 ஒரு 168 வருது. ஓகே அப்போ 3xோட வேல்யூ 168 இருக்குது. ஓகே இப்போ இதை அடிச்சுன்னா ஒரு 5 டைம்ஸு எக்ஸோட வேல்யூ 5 1 வந்துச்சுன்னா ஒரு 6, அப்போ எக்ஸோட வேல்யூ 56 இருக்குது. ஓகேங்களா. அப்போது 11th நம்பரோட வேல்யூ 56 இருக்குது. இப்போ நம்மளுக்கு இவங்க ரெண்டு பேரோட ஆவரேஜ் தானே இது நம்ம கண்டுபிடிச்சி இருக்கோம். அப்போ 56 மைனஸ் 7.5 போனால் நம்மளுக்கு ஆன்சரு ஒரு என்ன வரும், அப்போது ஒரு 50 மைனஸ் ஒரு 1.5னா 48.5 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா. 48.5. ஓகே இந்த சம்மை இந்த மாதிரியே நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக, எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே நம்மளுக்கு இருக்காது. ஓகேங்களா. இந்த டீவியேஷன் மெத்தடு ட்ரிக்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்கும். பட் அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் திரும்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நான் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் நிறைய பேருக்கு எக்ஸாம் ப்ரெஷரில் அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தடோடு தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் அது மறந்துருச்சுன்னா என்ன பண்ணுங்கள், உடனே நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கு வந்துடணும். ஓகேங்களா. அதுக்காக தான் இந்த சம் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. நம்ம ட்ரிக்ஸை மட்டுமே நம்பி எக்ஸாம் ஹாலுக்கு போக முடியாது. நம்மளுக்கு ட்ரெடிஷ்னலும் தெரியணும், ப்ளஸ் டைமை கம்மி பண்ணுறதுக்காக தான் நம்ம ட்ரிக்கு கற்றுக்கிறோம். ஓகேங்களா. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே நெக்ஸ்ட் சம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். A merchant bought 2 watches for 9,000 each. இது வந்து என்னது, 2 வாட்ச் 9,000 rupees. அப்போது இது காஸ்ட் ப்ரைஸ், 2 காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு சேம் அப்படின்ற கான்செப்ட்குள்ளே வந்துடும். இந்த கான்செப்ட் நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டே 2 சம் ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் சேம் இதே டைப் தான், பட் ஆனால் சிபி வந்து சேமாக இருக்குது, காஸ்ட் ப்ரைஸ் வந்து சேமாக இருக்குது. இதில் 10,000 இந்த கம்ப்யூட்டரோட விலை, இந்த டேபிளோட விலை 5,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த இடத்துல ஒரு வாட்ச் 2 வாட்ச் வாங்குறாங்க, ரெண்டுமே 9,000 rupeesக்கு வாங்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள் இந்த 10,000 கேன்சல் பண்ணி தான் நம்ம என்ன எழுதிருக்கோம், ரேஷியோ 2 எழுதிருக்கோம். இந்த 5,000 கேன்சல் பண்ணி தான் நம்ம என்ன எழுதிருக்கோம், இங்கே 1 எழுதிருக்கோம். அப்போ இது 2:1 ரேஷியோவில் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வருது, இங்கே 3 அப்படின்ற ரேஷியோ வருது. இதுவே நீங்கள் 2 காஸ்ட் ப்ரைஸும் சேமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், டோட்டலாக அந்த 9,000 கட் ஆகிட்டு பேலன்ஸ் 1 இருக்கும். கரெக்டாக. அப்போது இந்த 9,000 ப்ளஸ் 9,000 ஈக்குவல் டு 18,000 இருக்கும். இந்த 9,000 இப்போது 9,000 இங்கே மேலே போடுவோமா, காஸ்ட் ப்ரைஸ் எழுதுவோம், ப்ளஸ் இங்கே ஒரு 9,000 இருக்கும், ஈக்குவல் டு 18,000 வரும். இப்போ என்ன பண்ணுவோம், இது 1 ஜார் இது 1 ஜார் இது 2 ஜார் அப்படின்னு எழுதுவோம். கரெக்டாக. அப்போ நம்ம என்ன எழுதிடலாம், டேரெக்டாக காஸ்ட் ப்ரைஸ் சேமாக இருந்துச்சுன்னா மேலே 1:1:2 அப்படின்னு எழுதிடலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 2 வருது. ஓகே இஃப் யூ சோல்டு 1 வாட்ச் அட் அ லாஸ் ஆஃப் 10%. இப்போ இந்த ஒரு வாட்சை 10% நஷ்டத்துக்கு விற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அட் வாட் ப்ரைஸ் பர்சன்டேஜ் கேட்கல, அட் வாட் ப்ரைஸ் ஷுட் யூ செல் தி அதர் வாட்ச் டு ஏர்ன் அன் ஓவரால் ப்ராஃபிட் ஆஃப் 18%. இந்த ஓவரால் இதில் 18% அவருக்கு லாபம் வரணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதில் எவ்வளவு லாபத்தில் விற்றுருப்பார் அப்படின்னு பார்க்கலாமா. எக்ஸ் ஈக்குவல் டு ஓகே இது எவ்வளோ லாபத்துக்கு விற்றுருந்தால் நம்மளுக்கு ஓவராலாக 18% தெரியும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், 1 × -10 நம்மளுக்கு -10 வரும், ப்ளஸ் 1 × x ஈக்குவல் டு 2 × 18 பண்ணால் நம்மளுக்கு 36 வருமா. ஓகே இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துருச்சுன்னு பாருங்கள், இந்த 10 இங்கே வந்துருச்சுன்னா 46% ஆகிடும். அப்போது 46% லாபத்துக்கு விற்றுருப்பார். ஓகேங்களா. இந்த 9,000 வந்து நம்மளுக்கு 100 இருக்கும். 100% வந்து நம்மளுக்கு இந்த 9,000 இருந்துச்சு அப்படின்னா இந்த 46% லாபத்தோடு விற்றார்னா அப்போ 146 பார்ட்ஸுக்கு விற்றுருப்பார். கரெக்டாக. அப்போ இது ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு அப்போ என்ன வந்துடும், 146 × 90 அப்படின்னு வந்துருமா.
ஓகே, இப்போ யூனிட் டிஜிட் எல்லாமே என்ன இருக்குது, 0ல் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த 6 9s என்ன வருது, 6 9s 54 வருதா, அப்போ 0க்கு முன்னாடி 4 இருக்கணும். இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும். இப்போ பாருங்கள், இதை நம்ம சால்வ் பண்ணாலும் நமக்கு என்ன வரப்போகுது, அதான் வரப்போகுது. 9 6 என்ன வரும், 54, 36 + 5 ஒரு 41, 1 9 ப்ளஸ் என்ன வரும் 14, நமக்கு 13. இந்த 0 இங்கே வந்துடும். 13140 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும். இவ்வளோ ருபீஸ்க்கு விற்றாருனா நம்மளுக்கு ஓவராலாக 18% லாபம் கிடச்சிரும். ஓகேங்களா? காஸ்ட் ப்ரைஸ் சேம்னா நம்ம டேரெக்டாக 1:1:2 அப்படின்ற ரேஷியோவில் எடுத்துக்கலாம். இது 3 ப்ரைஸ் கொடுத்துருக்காங்கன்னா 1:1:1:2 = 3ன்னு எழுதணும். ஏன்னா 3 சிபி வந்துருச்சு, அதனால் இங்கே 3ன்னு எழுதுவோம். ஓகேங்களா? இந்த மாடல் செம்ம இது மாதிரி சால்வ் பண்ணால் நம்ம ரொம்ப ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். A circle center is connected to its 50 cm long chord by a perpendicularly. ஓகே, இந்த கான்செப்ட் நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். ஓகே, ஒரு சர்க்கிள் இருக்குது. ஓகே, இப்போ ஒரு சர்க்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா, சர்க்கிள் சென்டர் இஸ் கனெக்டட் டு இட்ஸ் கார்டு பை பர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கார்டு இருக்குது. ஓகே, இப்போ ஒரு கார்டு இருக்குது. ஓகேங்களா? இந்த கார்டு சென்டர்லேருந்து பர்பெண்டிகுலராக கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம பர்பெண்டிகுலராக கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா என்னென்னு பார்த்தோம், இந்த கார்டை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். இந்த கார்டோட மொத்த லென்த் என்ன கொடுத்துருக்காங்க, 15 கொடுத்துருக்காங்கன்னா இது என்னவாக இருக்கும், நம்மளுக்கு 25 இருக்கும். தட் இஸ் 21 cm லாங். இதை வந்து நம்மளுக்கு 21 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் தி சர்க்கிள்ஸ் ரேடியஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ரேடியஸ்னால் நம்ம என்ன கண்டுபிடிப்போம், இப்படி இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு ரேடியஸ் தான் வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கரெக்டாக ட்ரிப்ளெட் வருதா, 20 வரல, எல்லாமே என்ன ரூட் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், நம்ம இப்போது இது வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இது 2 சைடு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். x² = 21² + 25² இருக்கும் பை பித்தாகரஸ் தியரம். 21 ஸ்கொயர்னா நம்மளுக்கு 441 + 25 ஸ்கொயர்னா 625 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருது, ஒரு 1606 வருதா, 1606 ரூட்டில் இருக்கும். அப்போது எக்ஸ் ரூட் எடுத்தோன்னா x = 1606. ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இப்போது என்ன சொல்கிறாங்க, a cuboid of dimensions 50, 150 and 175 cm can be divided into how many identical largest cube அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது கியூபோட இப்போ ஒரு கியூப் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமே. கியூபு, இப்போது இதுதான் கியூபு. இப்போது ஒரு கியூபாய்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கியூபுக்கு ஒரு நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் கியூப்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது வந்து கியூபாய்டோட டைமென்ஷனு. என்ன சொல்கிறாங்கன்னா, டைமென்ஷன் இது ஒரு 50 என்ன எடுத்துக்கலாம், இது ஒரு 15 எடுத்துக்கலாம், இது ஒரு ஓகே, இது ஃபேக்சுவலாக கரெக்டாக இருக்காது, நம்ம சும்மா எழுதுகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு கியூப் இருக்குது. இதிலிருந்து எத்தனை கியூபை லார்ஜஸ்ட் ஐடென்டிக்கல் கியூப்ஸை எடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இந்த கியூபோட சைட் நம்ம எப்படி இருக்கும், ஏ அப்படின்னு ஈக்குவலாக இருக்கும். இப்போ பாருங்கள், அப்போது இதோட வால்யூமும் இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் கியூப்ஸோட வால்யூமும் என்னவாக இருக்கும், நம்மளுக்கு சேமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு சம் நம்பர் ஆஃப் கியூப்ஸை வந்து உருவாக்குறாங்க. உருவாக்குறப்போ என்ன ஆகுது, அதோட இப்போ அந்த கியூப்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறப்போ இந்த கியூபாய்டோட வால்யூமுக்கு ஈக்குவலாக இருக்குமா. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக அந்த கியூபாய்டோட வால்யூமும் 150 + 150 × 175 = நம்பர் ஆஃப் எத்தனை நம்பர் ஆஃப் நம்மளுக்கு கியூப் வரப்போகுதுன்னு தெரியல. இப்போ நம்மளுக்கு அதுதான் தெரியாது. ஸோ நம்பர் ஆஃப் கியூப்ஸு இன்ட்டு இந்த ஏ கியூபுக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக, பிகாஸ் இந்த கியூபாயோட வால்யூம் நம்மளுக்கு ஏ கியூபாக இருக்கும். ஓகே, இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இப்போ இதில் இது காமனாக எது இருக்குது பாருங்கள், இந்த மூணுலுமே காமனாக 25 காமனாக இருக்குது. கரெக்டாக, இதில் HCF அதை நம்ம கண்டுபிடிச்சாலும் என்ன பண்ணியிருந்தோம்னா லார்ஜஸ்ட் ஐடென்டிக்கல் கியூபை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதில் HCF என்ன இருக்குன்னா 25 தான் இருக்குது. ஓகேங்களா? லார்ஜஸ்ட் காமன் ஃபேக்டர் 25. இது 25 × 2 இருக்கும். இன்ட்டு இது என்ன இருக்கும், 25 × ஒரு 6 டைம்ஸ் இருக்கும். இன்ட்டு இது ஒரு 25 × ஒரு 7 டைம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? n × a கியூபாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 25 எத்தனை வாட்டி வருது, 3 டைம்ஸ் வருது. அப்போ என்ன பண்ணிக்கலாம் நம்மனா 25 கியூப் அப்படின்னு எழுதிக்கலாமா. ஓகேங்களா? இது NA கியூப் அப்படின்னு இருக்குது. இப்போது இங்கே பாருங்கள், இங்கே 2 × 6 12, 12 × 7 நம்மளுக்கு என்ன வரும், 12 × 7 96 வருமா, 12 × 7 84, சாரி 12 × 7 84 இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த
இந்த என்னோட வேல்யூ இதுவாக இருக்கலாம், இந்த ஏவோட வேல்யூ இதாக இருக்கலாம். ஓகேங்களா, லார்ஜஸ்ட் கியூபோட சைஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதோட இப்போ இந்த டைமென்ஷன்ஸோட HCFஆக இருக்கும். ஓகேங்களா, HCFனா இதில் லார்ஜஸ்ட் காமன் ஃபேக்டர் 25, அதுதான் இந்த ஏவோட வேல்யூவாக இருக்கும். ஏவோட வேல்யூ 25ஆக இருக்குது. நம்பர் ஆஃப் கியூப்ஸ் எத்தனை உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 84ஆக இருக்குது. ஓகேங்களா, 12 into 7 ஒரு 70 ஒரு 14, ஓகே 84 தான். ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் 2. இந்த மாதிரி சம்ஸ் வந்துச்சுன்னா கொடுத்துருக்க கியூபாய்ட்ஸோட டைமென்ஷன்ஸோட HCF எடுத்திங்கன்னா அதுதான் ஏவோட வேல்யூவாகும். பேலன்ஸ் இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணுறது மூலிமா நம்பர் ஆஃப் கியூப்ஸ் எத்தனை வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இல்லைனா இதை நம்ம வேல்யூஸை ஈக்குவல் பண்ணி கூட பார்த்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம்குள்ளே போயிடலாம். A expression sin 74 plus tan 74 in the terms of trigonometric ratio of angle between 0 to 45. இப்போது இந்த ஆங்கிள் எதில் இருக்குது, 45 விட அதிகமாக இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த trigonometric ரேஷியோவை 0 to 45 எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி எடுத்துகிட்டு வருவோம்? இப்போது நம்ம என்ன பார்த்துருக்கோம், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். கரெக்டாக, காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் என்ன அர்த்தம், A + Bயோட வேல்யூ 90 இருந்துச்சு அப்படின்னா சைன் A ஈக்குவல் காஸ் பியாக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் இம்பார்ட்டண்டான கான்செப்ட். நெக்ஸ்ட்டு கொசெக் A ஈக்குவல் செக்கு பியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு tan A ஈக்குவல் காட் பியாக இருக்கும். இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இந்த sin 74 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா காசு இது கூட என்ன ஆட் பண்ணால் நம்மளுக்கு 90 வரும், ஒரு 1 6 16 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடுது, இந்த சைனு 74 ஈக்குவல் டு காஸ் 16 சேமா. இந்த காஸ் 16ன்றது இந்த 0 to 45 தான் இருக்குது. ஆங்கிள்ஸ் பிட்வீன் தானே கேட்குறாங்க, ஆங்கிள்ஸ் பிட்வீன் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த 16ன்றது 0 to 45 தான் வருது. அப்போ நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாமா? sin 74 வந்து காஸ் 16க்கு ஈக்குவல், சேம் லைக் tan 74 அப்படின்றது நம்மளுக்கு வந்து காட் 16க்கு ஈக்குவல். அப்போ என்ன எழுதிடலாம், இந்த சைனு 76 ப்ளஸ் tan 76 ஈக்குவல் டு காஸ் 16 ப்ளஸ் காட் 16க்கு ஈக்குவலாக இருக்கும். ஆப்ஷன் காட் இது ஒரு காஸ், ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா, இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் நிறைய டைப்பில் நிறைய விதமான கொஸ்டின்ஸ் போன 2024 கேட்டிருக்காங்க. ஸோ இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஓகே, எவ்ரி மந்த் a man consumes 20 kg of rice and 8 kg of wheat அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, the price of a rice is 20% of price of wheat அப்படின்றாங்க. இப்போ பாருங்கள், இப்போது ப்ரைஸோட ரேஷியோஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ ரைஸோட விலை வீட்டை விட 20% தான் இருக்குது அப்படின்றாங்க. ஓகேங்களா, இப்போ வீட்டோட விலை 100 ரூபாவாக இருந்தால் ரைஸோட விலை எவ்வளோவா இருக்குது, 20 ரூபாவாக இருக்குது வீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போது ரைஸ் டிவைடட் பை வீட் ஈக்குவல் என்ன வந்துடுது, கேன்சல் பண்ணால் 1/5 இருக்கும். இப்போ 1 கிலோ வீட்டோட விலை 5 ரூபாவாக இருந்தால் ரைஸோட விலை 1 ரூபாவாக இருக்குது. இதுதான் நம்ம என்ன சொல்ல வராங்க. ஓகேங்களா, டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த 20% டேரெக்டாக 1/5 அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். ஓகேங்களா, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் அந்த வேல்யூஸ் போட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சாச்சு. இப்போ என்ன எடுத்துக்கலாம், நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது நம்மளுக்கு என்ன எடுத்துக்கலாம், எக்ஸு. அப்போ இங்கே கீழே என்ன வரும், இங்கே எக்ஸ் டிவைடட் பை 5x அப்படின்னு இருக்கும். அப்போ ரைஸோட விலை என்னவாக இருக்கும், x ரூபீஸாக இருந்தால் வீட்டோட விலை 5x இருக்கும். ஓகேங்களா, 1 kgயோட விலை பர் கேஜி 1 kgயோட விலை. ஓகேங்களா, இதுவும் 1 kgயோட விலை. ரிசல்ட்டிங் இன் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் 300 rupees per month அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எவ்வளோ சொல்கிறாங்க, 20 கிலோ ரைஸ் வாங்குறாங்க. கரெக்டாக, 20 கிலோ ரைஸு, 1 கிலோ ரைஸோட விலை எவ்வளவு, x ரூபீஸ். அப்போ எக்ஸு ப்ளஸ்ஸு 8 கிலோ வீட்டு வாங்குறாங்க, அதோட விலை 5x இருக்குது. இதை மொத்தமாக ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா 300 ரூபாய் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, 300 rupees. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கேன்சல் பண்ணால் எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருமா, என்ன வருது, 20 + ஒரு 40 என்ன வருது, 60x வருது. 60x ஈக்குவல் டு என்ன வருது, 300. இது அடிச்சோன்னா என்ன வரும், x ஈக்குவல் டு 5 இருக்குது. ஓகேங்களா, அப்போ x ஈக்குவல் டு 5னா அரிசியோட ஒரிஜினல் 1 kgயோட விலை 5 ரூபாவாக இருக்குது. வீட்டோட ஒரிஜினல் 1 kgயோட விலை 25 ரூபாவாக இருக்குது. 1 கிலோ கோதுமை நம்மளுக்கு 25 ரூபா இருக்குது. 1 கிலோ அரிசியோட விலை 5 ரூபாவாக இருக்குது ஒரிஜினலாக. ஓகேங்களா, எக்ஸோட விலை கண்டுபிடிச்சதை நம்ம டேரெக்டாக அதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்.
ஓகேங்களா. இது ஒரிஜினல் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இஃப் 200 per month wheat combined. ஓகே, இஃப் தி ப்ரைஸ் ஆஃப் அ வீட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 20%. இப்போ என்ன ஆகுதான், இப்போ இந்த ப்ரைஸ் 25 ரூபான்றது 20% எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது வீட்டோட விலை இப்போ புதுசாக எவ்வளோ ஆகுது, ஒரு கோதுமையோட விலை 25 ரூபாவாக இருந்தது, 20% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 10% என்னது நம்மளுக்கு 2.5. அப்போ 20% என்ன வருது, 5 ரூபா ஆகிடுமா. 10%னா 2.5, 20%னா 2.5 + 2.5 நம்மளுக்கு 5 கிடச்சிரும். அப்போது 20 ரூபாய் இருந்த கோதுமை இப்போ எவ்வளோ ஆகிடுச்சு, 5 ரூபாய். 20% எக்ஸ்ட்ரானா 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகி இப்போ கோதுமை விலை 30 ரூபாய் ஆகிடுச்சு. ஓகேங்களா, 1 கிலோ கோதுமையோட விலை 30 ரூபாய் ஆகிடுச்சு. ஓகே, வாட் பர்சன்டேஜ் ரிடக்ஷன் இன் தி ரைஸ் கன்சப்ஷன் இஸ் நீடட் டு மெயின்டைன் தி சேம் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அவங்களுக்கு என்னவா, இப்போது அவங்களுக்கு கோதுமையோட அளவை குறைக்கக்கூடாது. இப்போது அதே 300 ரூபா தான் அவங்களுக்கு செலவாகணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அரிசியோட அளவை குறைச்சிக்கிறாங்க. இப்போ அரிசியோட அளவு குறைஞ்சிச்சின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், காசு கொஞ்சம் குறையும். அந்த காசை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஏறின விலையில் ஈடு கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ அரிசியோட விலை என்னவா இருக்குது, அதே 5 ரூபாவாக தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போது எவ்வளோ கிலோ வாங்குறாங்கன்னு தெரியல. இப்போது என்ன எடுத்துக்கலாம்னா ஒரு ரைஸ் வந்து இப்போ எக்ஸ் ஆல்ரெடி எடுத்தாச்சு, கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும் எக்ஸ் எடுத்தால். இப்போ நம்ம ஒரு n kg ஆஃப் ரைஸ், இப்போ புது கேஜி இப்போது 20 ரூபா வாங்கிட்டு 20 கிலோ வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரியல. அதோட விலை அதே 5 ரூபாவாக இருக்குது. இப்போது அதே 8 கிலோ தான் வாங்க போகிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வாட் பர்சன்டேஜ் ரிடக்ஷன் இன் ரைஸ் கன்சப்ஷன் தான் சொல்கிறாங்க. வீட்டை குறைக்கிறதா எங்கேயுமே சொல்லலை. இங்கே பாருங்கள், கிவன் தட் ப்ரைஸ் ஆஃப் ரைஸோட ப்ரைஸும் கன்சப்ஷன் ஆஃப் வீட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அவங்க ரைஸோட விலையும் குறைக்கல, இந்த கோதுமையோட அளவையும் குறைக்கல. அப்போது அதே 8 கிலோ தான் வாங்குவாங்க. இப்போ அதோட விலை ஏறி 30 ரூபாவாக இருக்குது. இப்போவும் அவங்களுக்கு எவ்வளோ தான் வரணும்னு சொல்கிறாங்கன்னா அதே 300 ரூபா தான் செலவாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ இதை நம்ம என்ன பண்ணால் என்ன வரும், 5n = 300 மைனஸ் இங்கே என்ன வரும் 240 வருமா. 8 3 are 24, அப்போ 0 240, அப்போ நம்மளுக்கு 60 அப்படின்னு இருக்கும். கரெக்டாக இது அடிச்சுனா என்ன வருது, n = 12 kg இருக்குது. இப்போ முன்னாடி எவ்வளவு 20 kg வாங்கினாங்க, இப்போ 12 kg வாங்கினா நம்மளுக்கு அதே 300 ரூபாயில் செலவு முடிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க பாருங்கள், எவ்வளோ பர்சன்டேஜ் ரிடக்ஷன் கேட்குறாங்க. இப்போது எவ்வளவு அரிசியோட குவான்டிட்டியை குறைச்சிருக்கோம், 8 கிலோ குறைச்சிருக்கோம். எதுலேருந்து 20 கிலோ வாங்கிட்டு இருந்தோம், இப்போ 8 கிலோ குறைச்சிருக்கோம். இன்ட்டு 100 பண்ணால் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும், வேல்யூ தெரிஞ்சிடும். இது அடித்தா என்ன வருது, 5 4s are 40. ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா, இந்த சம்மை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணதால் தான் டைம் ஆகுது. இதை மேக்ஸிமம் 1 மினிட்குள்ளே இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். பார்க்க தான் பெருசாக இருக்குது. ஓகேங்களா, ஆக்சுவலாக ஈஸியான சம் தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஈஸியாக போட்டுடலாம். ப்ரைஸ் ஆஃப் ரைஸ் கொடுத்துட்டாங்க, அப்போ டேரெக்டாக இதோட ரேஷியோ தெரிஞ்சிடும். ஸோ இதை வச்சு நம்ம எக்ஸோட விலை கண்டுபிடிச்சோன்னா ஆக்சுவல் வீட்டோட விலையும் ரைஸோட விலையை கண்டுபிடிச்சிடலாம். அதுலேருந்து 20% ஏறிச்சுன்னா ஈஸியாக சொல்லிடலாம். 2.5 + ஒரு 5 ஏறிச்சுன்னா வீட்டோட புது விலை 30 ரூபா, கோதுமையோட புது விலை 30 ரூபா. அதே 8 கிலோ தான் வாங்குறாங்க. இப்போது ரைஸோட விலை அதே 5 ரூபாவாக தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ குறைச்சாங்கன்னு தெரியல. அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போது அரிசி இப்போ புதுசாக எவ்வளோக்கு வாங்குறாங்க, 12 கிலோ தான் வாங்குறாங்க. 12 கிலோ வாங்கினா அதே 300 ரூபா தான் ஆகுது. ஸோ 8 கேஜி குறைச்சிருக்காங்க. எதில் இருந்தால் இந்த 20 கேஜிலேருந்து. இதுலேருந்து இன்ட்டு 100 பண்ணால் எவ்வளவு குறைச்சிருக்கோன்னா நம்ம 40% கன்சப்ஷன் ஆஃப் ரைஸை குறைச்சிருப்போம். ஓகேங்களா, குவாலிட்டியான கொஸ்டின். போன CGL 2023 கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். ஓகேங்களா, நல்ல கொஸ்டின். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுவோம், இதே கான்செப்ட் நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் என்ன அர்த்தம், ஓவர்லாப்பிங் லைன்ஸ். இப்போ 2 லைனு மேலே போச்சுன்னா அது என்னது, இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அது 2 லைன்ஸோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், இப்போ அந்த லைன்ஸ் எப்படி இருக்குன்னா a1x + b1y + c1 = 0, a2x + b2y + c2 = 0ன்னு இருந்துச்சுன்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னா என்னது, ஓவர்லாப்பிங் லைன்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு a1/a2 = b1/b2 = c1/c2 இருக்கும். இப்படி இருந்தால் தான் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷனாக இருக்க முடியும். ஓகேங்களா, இதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, a இருக்குது. a டிவைடட் பை இதோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 3 இருக்குது. இப்போ நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க வேல்யூவாகவே கொடுத்துட்டாங்க. அப்போ சியோட வேல்யூ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். என்ன வருது, 2/6ன்னு இருக்குது. இது அடிச்சுனா என்ன வருது, 1/3ன்னு வருதா. 1/3 இந்த 3 அடிச்சுனா ஏவோட வேல்யூ என்ன வந்துருச்சு, 1ன்னு வந்துருச்சு. ஏவோட வேல்யூ -1 கிடையாது, -1 கிடையாது, 1 1 2. அப்போ இது 2 ஆப்ஷன் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, இப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பியோட கோஎஃபிஷியன்ட் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிவிடுவோமா. சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது, b டிவைடட் பை ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் b டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ -5 டைம்ஸ் ஆஃப் -2a அப்படின்னு இருக்குது. 2a ஈக்குவல் டு என்ன வரும், இந்த சியோட கோஎஃபிஷியன்ட் எடுத்துடலாம். சியோட கோஎஃபிஷியன்ட் அடிச்சுனா என்ன வருது, 1/3 அப்படின்னு வருது.
2/6 அடிச்சுனா 1/3 வந்துடும். இப்போ இது நம்ம சால்வ் பண்ணலாமா? ஏவோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம், 1ன்னு பார்த்தோம். அப்போ இங்கே என்ன வந்துடும், நம்மளுக்கு 1 தான் வரும். +3 இங்கே என்ன வருது, -3 வருதா? இப்போ இங்கே இது நம்ம மைனஸ் பண்ணுறப்போ என்ன வருது, +3 தான் வரும். இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு b/-3 = 1/3 வருது. இது அடிச்சுனா என்ன வருது, -1. அப்போ பியோட வேல்யூ -1 இருக்கும். ஓகேங்களா? ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ -1. ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா? இது இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷனுக்கான வேல்யூ. இதுவே பேரல் லைன்ஸு இல்லை இன்டர்செக்டிங் லைன்ஸாக இருந்தால் எப்படி இருக்குன்னு ப்ரீவியஸ் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம்? இன் அ கார்டன் தேர் ஆர் 6 daisy plants in the first years. Each year a gardener adds 3 new daisy plants. ஒரு வருஷமும் 3 பிளான்ட்டை ஆட் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. He has 26 jasmine plant ஃபஸ்ட் இயர். He loses 2 each year அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ஸ்டார்டிங்கில் இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் 6 டெய்ஸி பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 டெய்ஸி பிளான்ட்ஸ் இருக்குது, 26 ஜாஸ்மின் பிளான்ட்ஸ் இருக்குது. ஒரு வருஷம் போச்சுன்னா +3 ஆட் ஆகி இங்கே என்ன வருதுன்னா 9 ஆகிடும். ஒரு வருஷமும் இதில் என்ன ஆகுது, 2 குறைஞ்சிட்டே வருது. -2 பண்ணால் இங்கே என்ன வருது, 24 ஆகிடுது. இது மாதிரி எத்தனை வருஷம் போனால் when will be the number of daisy plants will be equal to the number of jasmine plant. இது மாதிரி எத்தனை வருஷம் கடந்து போனால் இதோட வேல்யூவும் சேமாக வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இந்த சம் எப்படி சால்வ் பண்ணால், ஃபஸ்ட்டு 6 பிளான்ட் இருக்குது, எத்தனை ஆட் பண்ணுறாங்க, 3 ஆட் பண்ணுறாங்க. எத்தனை வருஷத்துக்கு? இப்போ இதோட வருஷமும் சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஈக்குவலாக வரும். ஓகேங்களா? இது n வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸு ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 26 பிளான்ட் இருக்குது, இதுலேருந்து குறைஞ்சிட்டே வருது. கரெக்டாக? எத்தனை குறையுது, 2 குறையுது. சேம் இதே நம்பர் ஆஃப் இயர்ஸும் இங்கே அப்படியே மெயின்டைன் ஆகும். கரெக்டாக? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், 20 வந்துருமா, 20. இந்த +6 இங்கே வந்துருச்சுன்னா -6 ஆகிடும். 26 - 6 நம்மளுக்கு 20. 3x n இருக்கா, 3n - 2n பண்ணால் நம்மளுக்கு 5n வரும். அப்போ என்னோட வேல்யூ என்ன ஆகிடும், 4 வருஷத்தில் இது ரெண்டுத்தோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்த்துடலாமா? இந்த டைப் கொஸ்டின் நம்ம எல்லாத்துக்குமே ப்ராக்டிக்கலாக செக் பண்ண முடியாது. இப்போ இது வேல்யூ சின்னதாக இருக்கிறதால 4 வருஷம் அப்படின்றதால நம்ம என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக 4 வருஷம். இப்போ அடுத்த வருஷத்தில் என்ன ஆகும், அடுத்த வருஷத்தில் இன்னொரு 3 ஆட் ஆகுமா, 3 ஆட் ஆச்சுன்னா 12 ஆகும். இங்கே இன்னும் 2 குறையும், -2 குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், 22 ஆகும். இன்னொரு வருஷத்தில் ஒரு 3 ஆட் ஆச்சுன்னா இங்கே 15 இருக்கும். இங்கே +3 ஆயிடுச்சுன்னா இங்கே 15 இருக்கும். இங்கே என்ன இருக்கும், -2 குறைஞ்சதுன்னா இங்கே 20 இருக்கும். இப்போ இது வரையுமே 3 வருஷம் இருக்குது. கடைசி 4வது வருஷம் இப்போ வந்துட்டோமா, 4வது வருஷம் 3 ஆட் ஆச்சுன்னா என்ன வருது, 18 ஆகுது. இங்கேருந்து -2 போயிடுச்சுன்னா இங்கே 18. அப்போ ரெண்டும் ஈக்குவலாக வந்துடுது. ஓகேங்களா? இதை தான் சொல்கிறாங்க. இது மாதிரி நம்ம எக்ஸாம் ஹாலில் இது ஒன்று ஆட் பண்ணிட்டு இருக்கிறத விட நம்ம என்ன பண்ணிடலாம், இது 6லேருந்து 3 ஆட் ஆகுது, அது எத்தனை வருஷத்துக்கு, ப்ளஸ் 26லேருந்து 2 கழிது, அது எத்தனை வருஷத்துக்கு. அந்த 2 வருஷமும் சேமாக இருக்கும். ஸோ அதே சேம் வேல்யூ என்னன்னு போட்டிருக்கோம். எக்ஸாம் ஹாலில் நம்ம என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். இந்த டெக்னிக் நம்ம மேனுவலாக சால்வ் பண்ணிட்டு இருந்தோம்னா லேட் ஆகும். ஓகேங்களா? இதை பண்ணனா நம்ம வித்தின் 5 செகண்ட்ஸ்குள்ளே இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். லாஸ்ட் 2 கொஸ்டின். ஓகே, இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். நம்ம முன்னாடியே போன கிளாஸில் தான் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 4 குவாட்ரண்ட் இருக்குது. ஓகேங்களா? 4 குவாட்ரண்ட். இதில் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் எல்லாமே என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும்னு பார்த்தோம். இந்த கிளாஸு டீட்டெயில்டாக புரியணும்னா போன கிளாஸ் பாருங்கள், ரொம்பவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? இது செகண்ட் குவாட்ரண்ட், இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட், இது வந்து ஃபோர்த்து குவாட்ரண்ட்டாக இருக்கும். இதில் எல்லா வேல்யூவும் பாசிட்டிவ். இதில் சைனும் கொசைக்கும் மட்டும் என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். இதில் டேனும் காட்டும் மட்டும் பாசிட்டிவாக இருக்கும். இதில் காசும் செக்கும் மட்டும் என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். இப்போது இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இப்போது இதுக்கு முன்னாடி இந்த பையோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், பையன்றது ரேடியன். இந்த ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரிக்கு என்னவாக இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். இது தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். π/2னா அப்போது 90 டிகிரியாக இருக்கும். π/4 அப்படின்னா நம்மளுக்கு என்னவாக இருக்கும், 45 டிகிரியாக இருக்கும். π/6 அப்படின்னா நம்மளுக்கு என்னவாக இருக்கும், 30 டிகிரியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வேல்யூலாம் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஓகேங்களா? π/2 அப்படின்றது ரேடியன், இது வந்து டிகிரி. ஓகேங்களா? ரேடியன் டிகிரி இந்த மாதிரி நம்ம ஈக்குவல் டு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். π/3 அப்படின்னா நம்மளுக்கு 60 டிகிரியாக இருக்கும். ஓகேங்களா? 2π/3யோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா 2π/3னா ஒரு 60 + 2 என்னவாக இருக்கும், 120 இருக்குமா? ஓகேங்களா? இது மாதிரி நம்ம பையோட வேல்யூ தெரிஞ்சாலே நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், டிரைவ் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஓகே, இப்போது இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இப்போது நம்ம என்ன பார்த்தோம், காசு இந்த பையன்ற வேல்யூ நம்ம என்ன பார்த்தோம், 180 அப்படின்னு பார்த்தோமா. காசு 180 - a அப்படின்னு இருக்குது.
இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட். இது வந்து என்னவாக இருக்கும் 0 டிகிரியாக இருக்கும். இது 90 டிகிரி, இது 180 டிகிரி, இது 270 டிகிரியாக இருக்கும். இது 0 டிகிரி ஆர் இல்லை 360 டிகிரி எது வேணால் சொல்லிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்குது. இப்போது 180 மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 180 மைனஸில் என்ன வந்துடும், நம்மளுக்கு இந்த செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்துடும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் எது பாசிட்டிவாக இருக்கும்னு பார்த்தோம், சைனும் கொசைக்கும் மட்டும்தான் என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். அப்போ காசுன்ற வேல்யூ என்னவாக இருக்கும், மைனஸாக தான் வரும். அப்போது மைனஸ் 180 பேஸாக வச்சா நம்மளுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாதுன்னு பார்த்தோம். அப்போ காஸ் ஏவா மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஓகே, இது இப்படி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த காசு பை மைனஸ் ஏவோட வேல்யூ நம்மளுக்கு காசு ஏ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், காட்டு பை பை 2னா நம்ம என்ன பார்த்தோம், 19 பார்த்தோமா. 90 + ஏ அதோட வேல்யூ என்ன வருது, 90 + ஏ அப்படின்றது 90 ப்ளஸ் அப்படின்னா நம்மளுக்கு இந்த செகண்ட் குவாட்ரண்ட் வந்துடுதா. செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் கொசைக்கும் மட்டும்தான் என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். அப்போ கார்டுன்றது இப்போ இங்கே வர வேல்யூ என்னவாக இருக்கும், இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன் மைனஸாக தான் இருக்கும். 90ன்றது என்ன பார்த்தோம், 90 பேஸாக எடுத்தோன்னா அது வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகும்னு பார்த்தோம். காட்டுன்றது எதுக்கு சேஞ்ச் ஆகும், டேனாக சேஞ்ச் ஆகும். இங்கே என்ன இருக்குது, ஏ இருக்குது. ஸோ இங்கே ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, எத்தனை இடம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, காசு இங்கே இன்டூ தானே இருக்குது, இன்டூ காசு மைனஸ் ஏ அப்படின்னு இருக்குது. இங்கே பாருங்கள், காசு 0 மைனஸ் ஏ அப்படின்னு நம்ம எழுதலாமா, ரெண்டும் சேம் தானே. இங்கே 0 இல்லைனாலும் நம்மளுக்கு மைனஸ் ஏ தான் வேல்யூ வரப்போகுது. ஸோ இதை வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 0க்கு மைனஸில் போச்சுன்னா எங்கே போய்டும், நம்மளுக்கு 4th குவாட்ரண்ட். 0லேருந்து மைனஸில் போனால் நம்மளுக்கு 4th குவாட்ரண்ட் வந்துருமா. 4th குவாட்ரண்ட்டில் காசும் செக்கும் மட்டும் என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். கரெக்டாக, அப்போது நம்மளோட வேல்யூ என்னவாக இருக்குது, இங்கே காசு தான் வருது. ஸோ காசு தான் வரும். ஓகேங்களா, அப்போ பாசிட்டிவ் தான் வரப்போகுது. இப்போது நம்ம 90யும் 270 எடுத்தால் மட்டும்தான் நம்மளோட காசு வந்து சைனாக மாறும். இப்போ நம்மளுக்கு இந்த 0 இல்லை 360 இல்லை இந்த 180லேருந்து எடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த காசு காசாகவே தான் வரப்போகுது. அப்போது காஸ் மைனஸ் ஏ வந்து நம்மளுக்கு காஸ் ஏவாக தான் இருக்கும். ஓகேங்களா, டிவைடட் பை கீழே என்ன கொடுத்துருக்காங்க, டேனு 180 பையன்றது 180 ப்ளஸ் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, 180 ப்ளஸ்னால் நம்மளுக்கு இந்த பக்கம் வந்துடும். கரெக்டு தானே. 180 ப்ளஸ் இங்கேருந்து 270 போகுதுன்னா 180 ப்ளஸ்ன்றது இந்த தேர்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும். டேன்ன்றது என்னது, இந்த தேர்ட் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ பாசிட்டிவ் வேல்யூ தான் வரப்போகுது. 180 பேஸாக எடுக்கிறதால நம்மளுக்கு டேன் எந்த சேஞ்சஸும் இருக்க போதில்லை, அதே டேனாக வந்துடும். ஸோ ஏ அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, இன்டூ இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, 3π/2 அப்படின்னு இருக்குது. 3π/2னா நம்மளுக்கு என்ன தெரியும், π/2னா 90 × 3னா நம்மளுக்கு 270. ஓகேங்களா, அப்போது 270 ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 270 ப்ளஸ்னால் நம்மளுக்கு 4th குவாட்ரண்ட் போயிடும். 4th குவாட்ரண்ட்டில் வெறும் காசும் செக்கும் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும். இங்கே டேன் இருக்குது. ஸோ இங்கே என்ன வந்துடும், மைனஸ்னு வந்துடும். இங்கே 270 பேஸாக எடுக்கிறதுல என்ன ஆகிடும், டேன் வந்து நம்மளுக்கு காட்டியவாக மாறிடும். ஓகேங்களா, இன்டூ இங்கே என்ன இருக்குது, 180 இருக்கா. 180 × 2 360. இந்த 360 மைனஸ் அப்போ என்ன வந்துடும், நம்மளுக்கு 4th குவாட்ரண்ட் வந்துடும். 4th குவாட்ரண்ட்டில் காசும் செக்கும் மட்டும்தான் இருக்கும். அப்போ வரப்போகிற வேல்யூ நம்மளுக்கு என்ன வரப்போகுது, மைனஸாக தான் வரப்போகுது. கரெக்டாக, மைனஸு இங்கே 360 தானே எடுக்கிறோம் பேஸாக. 360 பேஸாக எடுத்தால் நம்மளுக்கு சைனாக தான் வரும். அப்போது சைன் ஏவாக இருக்கும். ஓகேங்களா, இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். இந்த மைனஸும் நம்மளுக்கு ப்ளஸ் ஆகிடும். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணிடலாம், இதை நம்ம கேன்சல் அவுட் பண்ணிடலாம். ஓகே, வேறு என்ன இருக்குது, இந்த டேனியமும் கேன்சல் ஆகிடுச்சா. வேறு என்ன இருக்குது, இந்த காட்டி இங்கே பாருங்கள், இங்கே மேலே என்ன இருக்குது, காஸ் இங்கே ப்ளஸ். ஓகே, அது மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. நான் ப்ளஸ் சிம்பிள் டினோட் பண்ணுறதுக்காக இங்கே ப்ளஸ் போட்டிருக்கேன். அப்போ காஸ் ஏ இன்ட்டு காஸ் ஏ இருக்கும், டிவைடட் பை காட்டியவை நம்ம எப்படி எழுதலாம், காஸ் ஏ டிவைடட் பை என்ன எழுதலாம், சைன் ஏ அப்படின்னு எழுதலாமா. இங்கே இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, ஒரு சைன் ஏ இருக்குது. இப்போ இந்த சைனேவும் கேன்சல் ஆகிடும். இந்த காசையும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது நம்மளுக்கு காசே மட்டும்தான். ஓகேங்களா, ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதால மட்டும்தான் இவ்வளோ லேட் ஆகுது. இந்த சம்மை எந்த அளவுக்கு நீங்கள் ரிப்பீட்டேட்டிவாக சால்வ் பண்ணுறீங்கன்ற பொறுத்து இந்த சம்மை வித்தின் 30 செகண்ட்ஸில் கூட என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, இந்த வேல்யூலாம் தெரிஞ்சிருக்கிறது அவசியம். இப்போ இங்கே என்ன 3π/2ஓட வேல்யூ நம்மளுக்கு 270 அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணிடலாம், நெக்ஸ்ட் சம் போயிடலாமா. இன்றைக்கான லாஸ்ட் சம் நம்ம வந்தாச்சு. A certain sum of money is given that certain rate of simple interest for 4 years. Okay, 4 yearsக்கு simple interestல வட்டிக்கு விடுறாங்க. Had it been given 11% higher at the same time அப்படின்னு சொன்னாங்கன்னா it would have been fetched 1320 more அப்படின்னு சொல்கிறாங்க.
ஃபஸ்ட்டு கொடுத்த இன்ட்ரெஸ்ட்டை விட இப்போது 11% எக்ஸ்ட்ரா கொடுத்தா அவங்களுக்கு இவ்வளவு என்ன கிடச்சிருக்கும், எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்குன்றாங்க. இந்த 11% எத்தனை மாதத்துக்கு, 4 மாதம் இல்லை 4 வருஷத்துக்கு என்ன இருக்குது எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது. அப்போது 44% எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது தான் இந்த 1320 இருக்குது. ஃபைன் த சம்னா நம்மளுக்கு 100%. ஓகேங்களா, ஈஸியான சம் தான். 100% இருக்கும், பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடும். என்ன வருது, இது ஒரு 4 டைம்ஸ், இது வந்து என்ன வருது ஒரு 1 2 டைம்ஸ், இது அடிச்சுனா ஒரு 30. அப்போது என்ன வருது 3000 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா, இந்த 100 இங்கே கிராஸ் பண்ணுறோன்னா 30 × 100 3000 இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 3000 இருக்கும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான லாஸ்ட் டைம் நம்ம வந்தாச்சு. நாளைக்கு நம்ம கிளாஸ் 13ல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப் 20 கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட்ஸு டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருப்பேன். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.